ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த 2 பொருள் இருந்தால் பழைய கொலுசை கூட புது கொலுசு மாதிரி பளபளன்னு மாற்றிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கொலுசை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து கொலுசோட எந்த அளவுக்கு திக்னஸ்ஸு டிசைன்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு கார்த்திகா பவுடர் எடுத்திருக்கேன். இதையுமே வந்துட்டு கொலுசு மேலே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டிட்டர்ஜென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி கார்த்திகா பவுடரும் வந்து உங்களோட கொலுசு திக்னஸ் அளவுக்கு தான். கொலுசு ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஓல்டு ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த ஓல்டு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். எங்கிட்டலாம் ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும். அவன்கிட்ட வந்துட்டு நீங்கள் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவு, ஒரு கொலுசுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தாலே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பழைய கொலுசு பார்க்குறதுக்கு புது கொலுசு மாதிரி தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெமெடி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கொலுசு எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம இனிமேலுக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.